வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இன்னைக்கு மாங்காய் சாதம், மாங்காய் தொகையல், மாங்காய் லஸ்ஸி மற்றும் மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் மாங்காயில் வகை வகையான சமையல். மாம்பழம் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாதுங்க. மாம்பழம்னு நினைக்கும் போதே நம்மளை சுற்றி மாம்பழ வாசனை அப்படி வீசுது. முக்கணிகளான மாப்பழா வாழையில ஒன்றான இந்த மாம்பழம் ஒரு ராஜகனின்னே சொல்லலாம். மாம்பழம் ஒரு கோடைகால பழம். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கை நமக்கு கொடுக்குற பழங்களை கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். நீர்ச்சத்து, நார்ச்சத்து மற்றும் வைட்டமின்கள் நிறைஞ்ச இந்த மாம்பழம் கோடை வெப்பத்தை கடந்து போக நமக்கு உதவியாக இருக்கும். பழுத்த மாம்பழங்கள்ல இருந்து நம்ம லஸ்ஸி செய்ய போகிறோம். கெட்டி தயிர், சர்க்கரை, ஏலக்காய் பொடி. சுவையான மாம்பழ லஸ்ஸி தயார் செஞ்சிட்டோம். மாங்காய் சாதத்துக்கு தேவையான பாஸ்மதி அரிசி, தேங்காய் பால், அரைச்செக்கு கடலை எண்ணெய், பட்டை, கிராம்பு, முந்திரி, உலர் திராட்சை, பச்சை மிளகாய்,
சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், நறுக்கிய மாங்காய் துண்டுகள், உப்பு, தேங்காய் பால், ஊற வைத்த பாஸ்மதி அரிசி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, நறுக்கிய மாங்காய் துண்டுகள், தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, கருவேப்பிலை, தண்ணீர். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இந்த தாளிப்பு சேர்த்ததும் மாங்காய் தொகையல் தயாராகிடுச்சு. திறக்கும் போதே மாங்காய் மணம் வீசுற தேங்காய் பால் மாங்காய் சாதம் தயாராயிடுச்சு. மாம்பழ லஸ்ஸி, குங்குமப்பூ, ஆரோக்கியம் நிறைஞ்ச மாங்காய் சாதம், மாங்காய் லஸ்ஸி மற்றும் மாங்காய் தொகையல் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான மாங்காய்களை நறுக்கி எடுத்துக்கலாம். உப்பு, புளிப்பு, உப்பு நிறைஞ்ச உணவுகளை உலோகங்களில் சேமிக்கிறதை நம்ம தவிர்க்கணும். அது உலோகங்களை அரிச்சது நம்ம சாப்பாட்லேயும் கலந்துரும். இடையிடையே கலக்கி விட்டு 2 நாள் கழித்து தாளிச்சா மாங்காய் ஊறுகாய் தயார். வெந்தயம், நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, ஊற வைத்த மாங்காய் துண்டுகள், மிளகாய் பொடி, வெந்தய பொடி, மணக்க மணக்க மாங்காய் ஊறுகாய் தயாராயிடுச்சு. காற்று புகாத ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சேகரிச்சிடலாம்.
இந்த தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் சுவையில் எப்பேற்பட்ட ராஜ உணவையும் தோற்கடிச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.